ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ரீமெம்பர் த லாஸ்ட் நைட். இந்த படம் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன ரீமெம்பர் அப்படிங்கிற ஒரு படத்தோட இரண்டாம் பாகம். நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் பாகத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாத்துடலாம். முதல் பாகத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்கூல்ல படிச்சு இருந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல திடீர்னு இறந்து போன ஒரு சின்ன பொண்ணோட உருவம் ஹீரோனோட கண்ணுக்கு தெரியும். அந்த உருவமும் ஹீரோன் கிட்ட என் உடம்ப கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இருக்கோம். அப்புறம் ஸ்கூல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஹீரோன் தூங்கும் போது டக்குன்னு ஸ்கூல்ல கண்ணு முழிக்கிறா. ஹீரோன் மாதிரியே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வந்திருப்பாங்க. அவங்களும் அந்த சின்ன பொண்ணோட உருவத்தை பார்த்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்கிறது ஒரு பேய் தான். அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அந்த பேய் கொடுக்கும். பாடி சர்ச் அப்படிங்கிற ஒரு கொடூரமான கேம அந்த பேய் அவங்க எல்லாரையுமே விளையாட வைக்கும். அதாவது இறந்து போன அந்த பொண்ணோட பாடி பார்ட்ஸ அந்த ரெட் பர்சன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேய் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் மறைச்சு வச்சிருக்கோம். இவங்க எல்லாரும் இந்த பாடி பார்ட்ஸை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரெட் பர்சன் அப்படி சொல்லப்படுற அந்த கொடூரமான பேய் இவங்களை கொடூரமான முறையில கொன்றும். இப்படி அந்த பாடி பார்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இறந்து போயிட்டா அந்த நாள் மறுபடியும் ரீசெட் ஆயிரும். ஒரு டைம் லூப் மாதிரி அவங்க மறுபடியும் அந்த பாடி பார்ட்ஸை கண்டுபிடிச்சு வைக்கணும். இப்படி டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு அந்த பசங்க எப்படி எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வச்சிடறாங்க. அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா அந்த டைம் லூப்பையும் உடைச்சிடுறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரு லவ்வும் ஒர்க் அவுட் ஆயிரும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கேம்ல விளையாண்ட யாருக்குமே அந்த கேமை பத்தின எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது. இதுக்கு முன்னாடி ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருந்திருக்காது. ஆனா அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க தான். ஆனா ஹீரோன் இப்ப தனிமையில வாழ்ந்து இருந்திருப்பா. ஆனா இந்த கேம்ல ஹீரோவும் ஹீரோனும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால ஹீரோனை எப்பயாவது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு ஹேர் கிளிப் மூலமா அதை பார்த்த உடனே ஞாபகம் வர மாதிரி ஒன்னு கொடுப்பான். கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்த உடனே ஹீரோனை பத்தின ஞாபகம் எல்லாருமே ஹீரோக்கு வந்துடும். அதே மாதிரி ஹீரோனுக்கு வந்துடும். எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அங்கிருந்து ஹீரோயின் காணாம போயிடுறா. ஏற்கனவே ஒரு பாடி பார்ட்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, இறந்து போன ஒரு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணோட உருவம் அப்படியே மறைஞ்சு அந்த நியூஸ் பேப்பர்ல இப்ப ஹீரோனோட உருவம் வந்து சின்ன வயசுல ஹீரோன் இறந்துட்ட மாதிரி பாஸ்டே மாறிடுது. இப்படிதான் முதல் பாகம் முடிஞ்சிருக்கும். இதுல இருந்து தான் இந்த படமும் ஆரம்பிக்குது. நாம அப்படி படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு 4 பேரு அவங்க எல்லாம் ஒரு கல்ட்டை சேர்ந்தவங்க மாதிரி தெரியுது. அவங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு ஒரு பொண்ணை கொன்னு அவங்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணி ஒரு கல்லுல அவளோட ரத்தத்தை நிரப்புறாங்க. அந்த கல்லு அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை காட்டிட்டு அப்படியே முதல் பாகத்துல நடந்த எல்லா சம்பவத்தையும் காட்டுறாங்க. கடைசியில ஹீரோ கிட்ட ஹீரோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் மறைவாள்ல, அதை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோன் இப்ப வினோதமான ஒரு இடத்துல இருக்கா. அதாவது அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க சடங்கு பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கா. அந்த இடத்தை சுத்தி பார்க்கும்போது சுவத்துல வெறும் மண்ட ஓடுகளை புதஞ்சிருக்கு. அத ஒருவித பைட்டோட ஹீரோனும் பார்த்துக்கிட்டு ஹீரோட பேரை சொல்லி டக்க ஹீரோ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு குரல், உன்னோட பாடி சர்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு குரல் கேட்க அப்படியே மிரண்டு போய் ஹீரோனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி இந்த கேமோட ரூல்ஸை போட்டுட்டு அப்படியே அந்த படத்தோட டைட்டிலையும் போட்டுட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. படத்தோட ஓபனிங் சீன்லயே ரிக்கிட்டோ அப்படிங்கிறவனையும் அவனோட ஃப்ரெண்டு யமோட்டோவையும் காட்டுறாங்க. இவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே இப்ப ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்காங்க. அங்க நிறைய பெரிய பெரிய ரைடு எல்லாம் இருக்கு. ரிக்கிட்டாவும் யமோட்டோவும் எந்த ரைடுக்கு போலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ரிக்கிட்டோ டாவடிச்சுட்டு இருக்கிற அரிசா அப்படிங்கிற பொண்ணு அவங்களோட குரூப்போட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்து ரிக்கிட்டாவும் இயக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிறவனோட ஃப்ரெண்டு யமோட்டோவும் டேய் அரிசா கிட்ட போய் பேசுறா, அவளை ரைடுக்கு போய் கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல இவனும் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, அவனுக்கு அவ்வளவு தைரியம் இல்ல அப்படின்னு. யாருன்னு பார்த்தா மரிசா அப்படிங்கிற இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு பின்னாடி ரெண்டு இவனை கலாச்சிக்கிட்டு இருக்கா. இவங்களோட பேரை கொஞ்சம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா. அதனால ரிக்கிட்டோவை ரிக்கி அப்படின்னும் யமோட்டோவை யாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். மரிசா இப்பெல்லாம் என்ன கலாய்க்காத அப்படின்னு ரிக்கியும் சொல்ல அதுக்கு மரிசாவும் அவ கராத்தே கிளப்போட வைஸ் கேப்டன் போல ஒரு கராத்தே மூவ கொடுத்து அவனுங்களை பயமுறுத்திட்டு போறா. அவனுங்களும் மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு நபர் அவர் யாருன்னு சரியா காட்டல, ஆனா எங்கேயோ போயிட்டு ஒரு பால் அடைஞ்ச இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. அப்படியே மறுபடியும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க காட்டுறாங்க. போன படத்துல ஒருத்தன் யாருக்கிட்டையுமே பேசாம ரொம்பவே தனிமையில இருப்பான்ல, அதே மாதிரி இந்த படத்துல ஒருத்தர் இருக்கான். இவனோட பேர் வத்தாரு. அவனு ஹெட்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு யாரு கூடயும் சேராம தனிமையிலேயே ஒரு ரைடுக்கு போறான். அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தனை காட்டினாங்கல்ல, ஒரு பாலடைஞ்ச இடத்துக்குள்ள போனானே, அவன் வேற வழியில இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் வந்திருக்கான். வந்தவன் பாக்கெட்ல இருந்து எதையும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்ப அப்படியே அவனும் போய்கிட்டே இருக்கும் போது அவனை பார்த்த யாமாவும் யாரா இவன் இப்படி வினோதமா போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்ப ரிக்கி அவன் லவ் பண்ற பொண்ணு லைன் நின்றுகிட்டு ஏதோ வாங்குறதுக்கு நின்றுகிட்டு இருக்கும் போது கர்ச்சிப் கீழே விழுந்துருது. அதை பார்த்த உடனே யாமாவும் டேய் போய் கர்ச்சிப்பை எடுத்து கொடுத்துட்டு அவ கூட அப்படியே பேச ஆரம்பிரா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இன்னொரு சின்ன பையன் அங்க வந்து கர்ச்சிப்பை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறான். நல்ல வாய்ப்பை விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்க அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே யாமாவும் ரிக்கியும் குட்டி பொண்ணு அந்த பக்கம் போக கூடாது, அது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்காக பின்னாடியே போறாங்க.
இவங்கள உள்ள போய் பார்க்கும்போது அது கைவிடப்பட்ட ஒரு இடம் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இன்னும் உள்ள போய் பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு அங்கேதான் நிக்கிறா. அந்த குட்டி பொண்ணை இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணும் என்னோட பாடி பார்ட்ஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்றா. அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் இவங்களும் திரும்பி பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணை காணோம். திடீர்னு காணாம போனமோ இவங்க 2 பேருக்கும் அல்லு இல்ல. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள சுத்தி இருக்கிற ஒரு குப்பை முடியும் காட்டுறாங்க. அப்படியே அந்த நாளும் முடிகிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு கட் பண்ணி ரிக்கியை தான் காட்டுறாங்க. அவன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது நடு ராத்திரி. இப்ப அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருக்கான். அவன் மட்டும் இல்ல, யாமாவும் அதே மாதிரி மிசாக்கியும், அதாவது இதுக்கு முன்னாடி மரிசா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அது தப்பான பேரை சொல்லிட்டேன். இவங்க 2 பேரோட ஃப்ரெண்டோட பேரு மிசாக்கி. இவங்க 3 பேரோட சேர்ந்து அரிசாவும் அங்க இருக்கா. கடைசியா வத்தாருமே அங்கதான் இருக்கான் அப்படிங்கறத காட்டுறாங்க. அப்ப அரிசாவும் வத்தார பார்த்துட்டு இவன் நம்ம கிளாஸ் தானே, யாருக்கிட்டையும் பேச மாட்டான்ல அப்படின்னு மிசாக்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஒரு உடம்ப வைக்கிறதுக்கான ஒரு அச்சு இருக்கு. இத பார்த்த உடனே யாமாவும் மிரண்டு போயிடுறான். இது பாடி சர்ச் கேம் தான் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமா நீ நம்புற அப்படின்னு அரிசாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நாம இந்த கேம்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இருக்கி யாமாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா மத்த யாருமே அதை பெருசா சீரியஸ்னஸா எடுத்துக்கல. நைட் டைம்ல இந்த இடம் சூப்பரா இருக்கு, நான் சுத்தி பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு அரிசா ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சின்ன பொண்ணோட உருவம் ஒரு இடத்துக்குள்ள போறதா இவங்க பாத்துறாங்க. நாம பார்த்த அந்த சின்ன பொண்ணு தானே இவ அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது வத்தாரும் மிசாக்கியும் அந்த சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றது தெரியாம ரிக்கி அவங்களுக்கு பின்னாடி போக, இன்னொரு பக்கம் அரிசா இந்த பக்கம் போயிட்டாலே அப்படி சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வரதுக்காக யாமாவும் அரிசா போன பக்கமா போறான். இங்க ரிக்கியும் மிசாக்கியும் ஒரு இடத்துக்குள்ள வராங்க. அந்த இடமே செம்ம இருட்டா இருக்கு. ரிக்கி சொல்ல கேட்காம மிசாக்கி மேல போக, அங்க ஏற்கனவே வந்த வத்தாரும் ஒரு இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். மிசாக்கி அங்கே வந்து பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு அந்த பக்கமா நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு மிசாக்கியும் வத்தாரு கிட்ட கேட்க, அவனும் தெரியாதுன்னு அப்படி சொல்ல, அப்பதான் இருட்டுக்குள்ள இருந்து அந்த சின்ன பொண்ணு வெளியில நடந்து வரா. அவ நடந்து வர அந்த இடம் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. அவ வெளிச்சத்துக்கு வரும்போது தான் தெரிய வருது அந்த பொண்ணு ஒரு கொடூரமான பேய் அப்படின்னு. அவளை பார்த்த உடனே மிசாக்கி பயந்து கீழே விழ, இன்னொரு பக்கம் வத்தாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பேய் அப்படியே தாவி அவன் மேல குதிச்சு அவனை கொடூரமாக்குள்ள. அதை பார்த்து ரிக்கியும் அரண்டி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ரிக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஓடு அப்படின்னு மிசாக்கி சொல்லவும் 2 பேரும் சேர்ந்து வேகமா வெளியில ஓடி வராங்க. யாமாவுக்கு தான் அரிசா மேல ஒரு கிரஷ், அதனாலதான் அவளுக்கு பின்னாடியே போயிருக்கான். ஏன் பின்னாடியே வர அப்படின்னு அரிசாவும் யாமாவை பார்த்து சொல்லிட்டு, சரி வந்தது வந்துட்ட, என்னை ஒரு போட்டோ எடு அப்படி சொல்ல, அப்பதான் யாமாவும் தேடி பாக்குறான். அவன்கிட்ட போன் இல்ல. அதே நேரத்துல என்கிட்டயுமே போன் இல்லையா அப்படின்னு அரிசாவும் தேடி பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க நின்னுக்கிட்டு இருந்த யாமாவை காணோம். இவளும் எந்திரிச்சு யாமா எங்க போன அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய் அவளை கிராஸ் பண்ற மாதிரி தெரியுது. டக்குன்னு அந்த ரைடுக்கு பவர் வந்து அது சுத்த ஆரம்பிக்குது. வந்த பவர் மறுபடியும் போக, அப்பதான் தெரியுது யாமா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்க. இவளும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வித பயத்தோட மெதுவா கிட்ட போய் பார்க்க போறான். மெதுவா கிட்ட போனவ எட்டி பார்க்கும்போது அங்கே கொடூரமான முறையில யாமா இறந்து கிடக்குறான். அதை பார்த்து அரிசாவும் அரண்டு போய் கீழே விழுகிறான். அப்ப டக்குன்னு பவர் வர பின்னாடிதான் அந்த கொடூரமான அந்த சின்ன பொண்ணோட பேய் உருவம் நிக்குது. அதை பார்த்த உடனே அவளும் பயங்கரமா கத்த, அப்படியே பவரும் கட் ஆகுது. அவளையும் கொடூரமான முறையில அந்த பேய் உருவம் கொன்னுடுது. அப்படி கட் பண்ணி இங்க ரிக்கியும் மிசாவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த பேய்க்கு பயந்து இன்னொரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ரிக்கியும் அந்த கேமை பத்தி மிசா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சா அதை வச்சா மட்டும்தான் அந்த கேம் முடியும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற பொம்மை தானே ஆடவும் அதை பார்த்து ரிக்கியும் பாய்ந்து நடுங்குறான். மிசாவும் அந்த பொம்மையை நிப்பாட்டிட்டு இது வெறும் ஒரு பொம்மை தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு கை வந்து கீழே விழுகுது. அது அந்த பாடியோட கைதான். அதை பார்த்தவங்க 2 பேரும் இது அந்த பாடியோட கைதான், இத என்ட்ரன்ஸ்ல இருக்கிற அந்த சவப்பட்டியில போய் வைக்கணும் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த பேய் வந்த மாதிரி காட்டுறாங்க. மிசாவும் அந்த பக்கமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கே வந்து அந்த பேயும் மிசாவை அப்படியே தரையில அடிச்சு கொள்ளுது. அதுக்கப்புறம் ரிக்கியவையும் கொடூரமா கொள்ளுது. அப்படி ரிக்கி இறந்த உடனே டக்குன்னு பஸ்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். இந்த கேமோட ரூல்ஸ் படி அவங்க அந்த பாடி பார்ட்ஸை முழுசா இன்னும் கண்டுபிடிச்சு முடிக்கல. அதனால இந்த நாள் மறுபடியும் ஆரம்பிக்குது டைம் லூப் மாதிரி. இப்ப ரிக்கி யாமாவை எழுப்ப அப்படியே கட் பண்ணி அரிசாவோட குரூப்பை காட்டியிருப்பாங்கல்ல, அந்த குரூப்ல ரிக்கி லவ் பண்ற அந்த பொண்ணு கிட்ட மத்தவங்கள பேசிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அரிசாவும் குழப்பத்தோட நடந்து போய்கிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேம்ல மாட்டிக்கிட்ட எல்லாருமே இப்ப உன்ன உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடி சர்ச் கேமை நம்ம முடிக்கிற வரைக்கும் இந்த நாள் மறுபடியும் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம மறுபடியும் மிட் நைட் இங்க வரத்தான் போறோம் அப்படின்னு ரிக்கியும் யாமாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோனை காட்டுறாங்க. அவ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டால, அவ உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சிவப்பு கலர்ல ஒரு கல்லு ஒண்ணு மின்னிக்கிட்டு இருக்கு. அதை ஹீரோனு வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கல்லு ரத்தத்தை கேக்குது அப்படின்னு ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்க, ஹீரோனு திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய சோத்துல ஒரு லேடி முக்காவாசி கல்லா மாறின நிலையில சுவரோட சுவரை ஒட்டி இருக்காங்க. அவங்களும் டக்குன்னு முழிக்கும் போது ஹீரோன் அவங்கள பார்த்து பயந்து போயிடுறா. அப்படி கட் பண்ணி மறுபடியும் அந்த பார்க்க காட்டுறாங்க. இப்ப நடுராத்திரி திரும்ப அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க போல. விக்கி சொன்ன மாதிரி திரும்ப மறுபடியும் நடுராத்திரி
இடத்துல இங்க வந்ததுனால இந்த கேம் படி எல்லா பாடி பார்ட்ஸையும் கண்டுபிடிச்சாதான் அந்த கேம்ல இருந்து வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு அந்த பாடி பார்ட்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அரிசாவும் ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ நடந்து வர மாதிரியான சத்தம் கேட்கவும் ஒளிஞ்சுக்கிறா. மெதுவா ஏதோ ஒண்ணு அவளை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்தது யாமா தான். அரிசாவை பார்த்த உடனே யாமாவும் கத்த, டே முட்டப்பிள்ளை எதுக்கிட கத்துற, அது வந்துட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவன் கையில இருக்கிறத பாக்குறா. யாமா எப்படியோ ஒரு பாடி பார்ட்ஸ கண்டுபிடிச்சிட்டான். அதே நேரத்துல அங்க பேய் வர மாதிரியான சத்தம் கேட்க டக்குன்னு 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் காட்டுறாங்க அந்த பேய் ரிக்கியை தான் கொன்னு குளிர்மா இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால பயந்து போன இவங்களும் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கமா ஓட இன்னொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டில் கீழே விழ அதை எப்படியோ யாமாவும் பிடிச்சிடறான். அதை மறுபடியும் மேல போய் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேய் மேல நின்றுகிட்டு இவங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போயிட்டு 2 பேருமே வெளியில ஓடலாம் அப்படின்னு வரும்போது டக்குன்னு கதவை யாரும் சாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல அந்த பார்க்ல ஒருத்தன் வினோதமா சுத்திக்கிட்டு இருந்தான்ல, அவன் தான் கதவை மூடி இருக்கான். கதவை மூணு அடுத்த செகண்ட் அந்த பேய் அவங்க 2 பேருமே கொடூரமா கொன்றுது. எதுக்காக இவன் கதவை மூணா அப்படின்னு சரியா தெரியல. அதே நேரத்துல இங்க ரிக்கியையும் மிசாவையும் காட்டுறாங்க. மிசா எப்படியோ அந்த பாடியோட தலையை கண்டுபிடிச்சிட்டா போல. அந்த தலையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு ரிக்கியும் மிசா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து அந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. மறுபடியும் அது வரும்போது அந்த பேய் அங்கதான் நிக்குது. அதை பார்த்த உடனே இவங்க மிரண்டு போயிட்டு இதை எப்படியாவது சவப்பட்டியில போய் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை திரிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அவங்க ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி அந்த மர்மமான அந்த நபர் வந்து நிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, போன படத்துல வந்த நம்ம டக்கீரோ தான், நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் இப்ப அவங்க 2 பேருக்கிட்டையும் இந்த கேம் இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். எதுக்காக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ரிக்கியை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய் திடீர்னு இங்க வந்து ரிக்கியை கொடூரமா கொல்ல, அதுக்கப்புறம் மிசாவையும் கொடூரமா அடிச்சு கொள்ளுது. மிசா உயிர் போக அந்த நேரத்துல அங்க நடக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கா. நேரா இப்ப அந்த பேய் ஹீரோவை நோக்கி போக ஹீரோவும் அசுகா அப்படின்னு கூப்பிடுறான். அது ஹீரோனோட சின்ன வயசு உருவம் தானே, அதனாலதான் அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் செத்துக்கு இருக்கிற மிசாவுக்கு ஒரு சில விசுவல்ஸ் தெரியுது. அந்த ரிச்சுவல் நடந்த அந்த தீவுல இருந்த அந்த இடமும் அந்த மினுமினுக்கிற அந்த சிவப்பு கலர் கல்லும் அந்த கல் ரத்தத்தை பழியா கேக்குது அப்படின்னு கேக்குற அந்த குரலும் மிசாவுக்கு தெரிய அப்படியே இறந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ணி டக்குன்னு இந்த முறை மிசா கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல அவங்களும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் யாரு, அவன் எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு ஹீரோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்ல சர்ச் பண்ணி ஹீரோ பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்ட் மாறிடுச்சுல, அதனால ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதாவது ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போதே இதே அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இறந்து போயிட்டா அப்படின்னும் அவளோட பாடி பார்ட்ஸ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி ஹீரோவை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோவும் வர ஹீரோவை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அவங்களை அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வரான். பின்னாடி வந்துகிட்டு இருந்தவங்களும் நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம், எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இதே கேம் விளையாண்டோம். அந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்ட் அப்படியே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அவன் வரைஞ்ச போட்டோவை எடுத்து காட்டி இவதான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவளுக்கு 13 வயசு இருக்கும் போது நானும் அவளும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகும்போது இறந்து போயிட்டா அப்படின்னும் அவளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதே நேரத்துல நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் போல, அதை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்ப அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. உன்னோட பாடி சர்ச் அப்படின்னு அந்த சவத்துல மாட்டி இருக்கிற அந்த லேடி சொல்லுவாங்கல்ல, அதை கேட்ட ஹீரோனோ என்னோட பாடி சர்ச் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த லேடியும் பாடி சர்ச் அப்படிங்கிற அந்த கேம் அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி ஹீரோவும் கண்டுபிடிச்சிருப்பான் போல. இதை பத்தி ஹீரோ சொல்றதை கேட்ட அந்த பசங்களும் சாபமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, உயிர் தெழுகிற சாபம். இப்ப அசுகா அதுல மாட்டிக்கிட்டதுனால அவளுக்கு முன்னாடி இறந்து போன அந்த சின்ன பொண்ணு இப்ப இந்த டைம்ல இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவளோட போட்டோ எல்லாத்தையுமே காட்டுறாங்க. நாம இந்த கேமை முடிச்சா நம்மள ஒரு ஆளு அப்படியே மறைஞ்சு இறந்தவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆயிருவோம். இந்த கேமை முடிச்சா அசுகா திரும்ப வந்துருவா, ஆனா உங்கள ஒரு ஆளு வேனிஸ் ஆயிருவீங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அவங்களும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. அப்படி ஹீரோனை காட்டுறாங்க. அப்ப ஹீரோயினோ இங்க இந்த லேடி கிட்ட அந்த சாபத்தை எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த லேடியும் இதுதான் செத்தவங்களோட இடம், இது ரிச்சுவல் ஆரம்பிச்ச இடத்தோட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த கேம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிச்சுவல் இறந்தவங்களை திரும்ப கொண்டு வருது, ஒரே ஒரு வழினாலதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த லேடி சொல்லும் போது இங்க ஹீரோயினோ அந்த பசங்கள்ட்ட அந்த சாபத்தை உடைச்சு அசுகாவை காப்பாத்ததான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சில லீட்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல் ஆரம்பிச்ச அந்த இடத்துல இருக்கிற ரெட் ஸ்டோனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும், ஆனா அது எங்க இருக்குன்னு தான் தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அந்த புக்கை வாங்கி அவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மிசாவும் இன்னொரு புக்கை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு விஷுவலா தெரிஞ்ச அந்த தீவோட இமேஜ் அந்த புக்ல இருக்கிறத பாக்குறா. யூபகிரி ஐலாண்ட் தானே இது, இங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் இந்த தீவுல தான் இந்த ரிச்சுவல் நடந்திருக்கணும், அங்கே போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே முடிவு பண்ணி கிளம்புறாங்க. நம்ம யாமா தான் அவனோட அம்மாவோட கிரெடிட் கார்டை வச்சு பே பண்ணி ஒரு போட்டை வாடகை
வாடகை எடுத்திருக்கான். எல்லாருமே டூர் போற மாதிரி சந்தோஷமா கிளம்புறாங்க. அப்படியே அவங்களும் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது ரிக்கியும் ஹீரோ கிட்ட அதான் அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேம்ல விளையாண்ட எல்லாரோட ஞாபகம் அழிஞ்சிரும் சொன்னாங்களே, அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ஒரு ஹேர் கிளிப் மூலமா அசுகாவை ஞாபகம் வர வச்சுக்கிட்டே அப்படி சொல்றான். அடுத்து கொஞ்ச நேரத்துல அவங்களும் அந்த தீவுல வந்து இறங்கி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த புக்குல இருக்கிற மாதிரியே தான் அந்த இடமும் இருக்கு. இங்கதான் அந்த ரிச்சுவல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. ஆனா புக்குல இருக்கிற மாதிரி அந்த ரெட் ஸ்டோன் அங்க இல்ல. அந்த இடத்துல ஹீரோ தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்க அந்த லேடியும் ஹீரோன் கிட்ட அந்த கேம்ல இறந்தவங்களோட ரத்தத்தை ரிச்சுவல் முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல தான் சேமிச்சு வைக்கிருக்காங்க. இந்த ஸ்டோன் நிரம்புற வரை அந்த கேம் ஸ்டாப் ஆகாதே ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோனை உடைச்சனா அந்த சாமம் ஸ்டாப் ஆயிடும், கேமும் ஆஃப் ஆயிடும். ஆனா அந்த கல்லை உடைக்க நினைக்கிறவங்கள அந்த கல்லு அதோட சபிக்கப்பட்ட ரத்தத்தால சோத்தோட சுவரா கல்லா மாத்திரும் அப்படி சொல்ல, அப்ப இந்த கல்லை உடைச்சா யாரும் இனிமே சாக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த கல்லத்தோட அடுத்த செகண்ட் அது க்ளோ ஆரம்பிக்குது. அப்ப அதே நேரத்துல ஹீரோவுக்கு அந்த கல்லு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோவுக்கு ஹீரோனு கண்ணுக்கு தெரிய ஹீரோனு ஹீரோவை பார்த்துட்டு இந்த பாடி ரிச்சுவல் இறந்தவங்களை உயிர்த்தல வைக்கிற ஒரு ரிச்சுவல், அந்த ரிச்சுவலுக்கு பயன்படுத்தின அந்த ரெட் ஸ்டோன் இங்கதான் இருக்கு, அதை உடைச்சிட்டோம்னா சாபத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த ஸ்டோன் இங்கதான் இருக்கு, அதை நான் உடைக்க போறேன். இதுதான் செயின் ஆஃப் கர்ஸோட சர்வர். என்னோட பாடி எப்படியாவது கண்டுபிடி அப்படின்னு ஹீரோன் சொல்ல அவனோட பாடியை கண்டுபிடிச்சு அந்த கேமை முடிச்சு உன்னை திரும்ப கொண்டு வரேன் அப்படி சொல்றான். அடுத்த செகண்டே அந்த விஷுவல் மறைஞ்சு போகுது. அடுத்து அங்கே வந்த மத்தவங்கள்ட்ட ஹீரோ அந்த விஷயத்தை சொல்லி நாம கேமை முடிச்சே ஆகணும் அப்படி சொல்றான். அடுத்து ஹீரோவோட இடத்துக்கு வந்த பசங்க நாளைக்கு எல்லா பாடி பார்ட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டா யாருமே மறைஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு மேப்பை வச்சு எங்கெங்க இதுவரை தேடி இருக்கும் அப்படின்னு இதுக்கப்புறம் எங்க தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்ன நடந்தாலும் எத்தனை தடவை நான் செத்தாலும் உன்னை உயிரோட கொண்டு வராம விட மாட்டேன் அப்படி சொல்ல அதை கேட்ட வத்தாரோ ராக் அண்ட் ரோல் அப்படி சொல்றான். அதை கவனிச்ச மத்தவங்களும் அப்ப இவன் பேசுவான் போலயே அப்படின்னு எல்லாரும் அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மிட் நைட்டை காட்டுறாங்க. அவங்க பிளான் பண்ணபடி அந்த இடம் ஃபுல்லாவே தேடி ஒரு பார்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆளுக்கு கண்டுபிடிக்க இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல நம்ம ரிக்கி அந்த கட்சிப்பா அந்த சின்ன பையன் எடுக்கிறதுக்குள்ள அவன் எடுத்து கொடுத்து அவனோட கிரஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அடுத்த நைட்டும் அவங்க தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பேயால கொல்லவும் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நடக்க போறது முன்னாலேயே தெரிஞ்சதுனால ரிக்கியும் கீழே விழுந்த அந்த சின்ன பையனை காப்பாத்தி கிரஷை இம்ப்ரெஸ் பண்றான். அப்படியே பாடி பார்ட்ஸை கண்டுபிடிக்கிறது, பகல்ல ஸ்கூலுக்கு கூட போகாம கட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்றதுன்னு இருக்காங்க. இத்தனை நாளா சைலண்டா இருந்த வத்தாரம் ஆளே மாறி அவனோட திறமையை காட்ட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தனோட ஃப்ரெண்ட்ஸோ யார்டாவே ஆளே மாறிட்டான் அப்படி மாதிரி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரிக்கியும் அவனோட கிரஷை இம்ப்ரெஸ் பண்ணி ஒன்னா உட்காந்து காபி குடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். அப்படியே மறுபடியும் அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. எல்லா பீஸையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு கால் பீஸ் மட்டும் தான் இவங்க கண்டுபிடிக்கணும். அதையும் எங்க தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி இருக்கிற அந்த நேரத்துல ஹீரோவும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் அசுகாவும் சின்ன வயசுல அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த சம்பவத்தை நினைச்சு பாக்குறான். அப்ப திடீர்னு ஒரு ஆளு வந்து சின்ன வயசு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அசுகாவை சின்ன வயசு ஹீரோனை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அந்த ஆளை பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி தான் தெரியுது. ஆனா அதை யாருன்னு சரியா காட்ட மாட்டாங்க. அது ஹீரோக்குமே சரியா தெரியல. ஒரு மாதிரி ஃபிளரா தான் ஹீரோக்குமே ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேமை எப்படியாவது முடிச்சு எல்லாத்தையுமே நார்மல் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்து இனி எந்த இடத்துல மட்டும் தேடல அப்படின்னு பாக்குறாங்க. அந்த அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்க அந்த உடன் ரோலர் கோஸ்டர்ல மட்டும்தான், அங்க இருக்கிற அந்த கார்ல மட்டும்தான் இவங்க அதை தேடல. அதனால அங்கதான் இருக்கணும். ஆனா அது இப்ப மேல நிக்குது. அதை எப்படி கீழே கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எலக்ட்ரிக் ரூமுக்கு போயிட்டு பவர் ஆன் பண்ணி அதை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் கீழே இருக்காங்க, இன்னொரு டீம் அந்த ரோலர் கோஸ்டருக்கு போறாங்க. ஹீரோ, பிசா, ரிக்கி இவங்க எல்லாருமே அந்த ரோலர் கோஸ்டர் வந்து சேர்ற அந்த இடத்துல இருக்க இன்னொரு டீம், அதாவது அரிசா, வத்தாரு, யாமா இவங்க 3 பேரும் எலக்ட்ரிக் ரூமுக்கு போயிட்டு பவரை சரி பண்ண போறாங்க. வத்தாரும் பவர் ஆன் பண்ற இந்த சுவிட்சை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போக இப்ப அரிசாவும் யாமா மட்டும்தான் இருக்காங்க. யாமாவும் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி திடீர்னு அரிசா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அரிசாவுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு லைட்டா ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால சரி நாளைக்கு நான் என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அரிசா ஓரளவுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியவும் யாமாவும் செம்ம சந்தோஷத்தோட அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி எங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனும் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கல்லை உடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி பக்கத்துல இருக்கிற கல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை உடைக்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா போக போக அது உடையவும் ஆரம்பிக்குது. ஆனா அதை உடைக்க ஹீரோனுக்கு பயங்கரமா காயம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு நடுவுல அந்த லேடி ஒரு மாதிரி வினோதமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க ரோலர் கோஸ்டரோட பேஸ்மெண்ட்ல இவங்க 3 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பவர் ஆன் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாவும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதே நேரத்துல அரிசாவும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா எதுவுமே கேட்காம இருக்க அதே நேரத்துல அவ வச்சிருந்த அந்த லைட்டுமே ஆஃப் ஆக அதை அவ ஆன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா ஒருவித பயத்தோட. இன்னொரு பக்கம் வத்தாரும் அவன் அந்த பவர் சுவிட்சை தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்படி சுத்தி முத்தியும் தேடி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனை அந்த பேய் மேல தூக்கி கொன்னுடுது. அதே நேரத்துல இங்க அரிசாவும் எப்படியோ அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு அப்பதான் லைட்டை முன்னாடி அடிச்சு பாக்குறா. ஒரே ரத்தமா இருக்க ஒருவித பயத்தோட இந்த ரத்தத்தை பாத்துக்கிட்டு அவளுக்கு இதை மேல இருக்கிற மாதிரி இருக்கும்
பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பேய் மேலதான் இருக்கு. உடனே அந்த பேயை பார்த்த உடனே அரிசாவும் பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்க பின்னாடியே அந்த பேயின் துரத்திக்கிட்டே வர, அப்ப அந்த சத்தம் கேட்டு அங்கே வந்த யாமாவும் பக்கத்துல இருக்கிற ஒரு கப்போட தள்ளி அந்த பேயை எப்படி அமுக்கிடுறான். அதுக்கப்புறம் வேகமா போய் சுவிட்ச் ஆன் பண்ண அப்படின்னு அரிசா கிட்ட சொல்ல டக்குன்னு அந்த பேய் வெளியில வந்துருது. வெளியில வந்த பேயும் யாமாவை கொல்ல ட்ரை பண்ண, அப்ப யாமாவும் பக்கத்துல இருக்கிற வயரை வச்சு எப்படி அந்த பேய்க்கு ஷாக்க கொடுத்து தூக்கி எரிய வச்சிடறான். எப்பாடா ஒரு வழியா அந்த பேயோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய் மறுபடியும் எந்திரிக்குது. வந்த வேகத்துல ரெண்டு பேரோட வைத்தியம் ஒரே கிளி. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போறாங்க. பவரை ஆன் பண்ண வேண்டிய கீழே போன 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம மேல அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பவர் வந்துருது. யார் பவர் ஆன் பண்ணது அப்படின்னு பார்த்தா வத்தாரு சாகிறதுக்கு முன்னாடி எப்படியோ பவரை ஆன் பண்ணிட்டு தான் சாகுறான். சரி இந்த கேமை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிசாவும் மேல இருக்கிற அந்த ரோலர் கோஸ்டரை கீழே இறக்குறா. இங்க ஹீரோயினும் அந்த கல்லை உடைக்க ஆரம்பிக்க அந்த ரத்தம் அவன் மேல படப்பட அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாற ஆரம்பிக்குது. அந்த கல்லை முழுசா ஹீரோனும் உடைச்சு முடிக்க அந்த இடமே அப்படி ஆட ஆரம்பிக்குது, உடைய ஆரம்பிக்குது. அந்த சுவத்துல கல்லா மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த லேடி திடீர்னு நார்மலாகி அந்த உடஞ்ச அந்த துண்டுல ஒரு பகுதியை பிடிக்கிறா. பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வினோதமா சிரிக்கிறா. அதே நேரத்துல ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாதிரி சோத்தோட சுவரா ஒட்டிடுறா. அவளால அதுல இருந்து வெளியில வர முடியல. உண்மையிலேயே இது அந்த லேடி போட்ட பிளானா, இதுதான் ஒரே வழியா அப்படின்னு தெரியல. ஆனா அந்த லேடி தப்பிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா அப்படின்னு நல்லாவே தெரியுது. அந்த கல்லை உடைச்ச உடனே அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற அந்த வான் அப்படியே விரிசல விட ஆரம்பிக்க அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த இருட்டு அப்படியே மறைஞ்சு பகலா மாறுது, அதாவது விடிஞ்சிருது. அந்த கல்லை உடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களால அந்த பாடி பார்ட்ஸ கண்டுபிடிக்க முடியல. அதனால டைம் லூப் உடைஞ்சிருச்சு. இறந்த அந்த 3 பேரும் இறந்தவங்களாகவே இருக்காங்க. இப்ப ஹீரோ, மிசா, ரிக்கி இவங்க 3 பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க. அந்த பாடி பார்ட்ஸ கண்டுபிடிச்சு அந்த கேமை முடிக்க முடியல. அதனால எல்லாருமே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அடுத்து ஹீரோவும் பீச்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரிக்கியும் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியல, நீங்களும் அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அந்த கொலகாரனை மன்னிக்கவே முடியாது, 4 பேரை கொண்டிருக்கான் மனசாட்சி இல்லாம அப்படி சொல்ல, என்னது 4 பேரா அப்படின்னு ஹீரோவும் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஹீரோயின் மட்டும்தான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கொன்ன மாதிரி முன்னாடி இருந்திருக்கும். இப்ப வத்தாரு, அரிசா, யமோட்டோ இவங்க 3 பேரும் 5 வயசா இருக்கும் போதே ஒரு சீரியல் கிளரால கொலை பண்ணப்பட்டிருக்க மாதிரி நியூஸ்ல வந்திருக்கு. அசுகா கூட அவங்க 3 பேரும் இறந்த மாதிரி காட்டுறாங்க. ஏதோ ஒண்ணு சேஞ்ச் ஆயிருக்கு. ஏற்கனவே அசுகாவை கொன்ன அந்த சீரியல் கிளர் இப்ப வேற ஆளா மாறி இருக்கான் அப்படிங்கறத ஹீரோவும் நோட் பண்றான். அதனால அந்த சீரியல் கிளரை போய் பார்த்தா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அங்கே போய் பார்த்தா அந்த சீரியல் கிளர் ஒரு லேடி. அந்த லேடி வேற யாரும் இல்ல, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா பாத்தீங்களா அவதான். நீங்க தான் அந்த 4 குழந்தைகளை கொன்னதா அப்படின்னு கேட்க அந்த லேடியும் சிரிக்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒன்ன மாதிரிதான் அவளும் உன்னை பார்க்க துடிச்சா, அவளை பாத்தீங்களா, அவ எங்க இருக்கா அப்படின்னு ஹீரோவும் கிட்ட கிட்ட போகலன்னு சொல்லி தான் கூட்டிட்டே வந்திருப்பாங்க. அதனால ஒரு போலீஸ்காரன் வந்து வேகமா பிடிக்க, அப்ப அந்த லேடியும் அவ அந்த ரெஸ்டோனை உடைச்சா. அதுல இருந்து நான் வெளியில வந்தேன், நான் அந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு சீரியல் கிளரா இருந்தேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லும் போது அப்படி இந்த சீனை காட்டுறாங்க. அந்த லேடி அங்கிருந்து தப்பிச்சு இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த சீரியல் கிளர் அப்படியே ரீப்ளேஸ் ஆகி இவளா மாறி இருக்கா. அவ கையில ரத்தத்தோட ஒரு கோடர் இருக்கு. 4 குழந்தைங்க அங்க இறந்து கிடக்குறாங்க. அவ கையில அந்த ரெஸ்டோனோட ஒரு சின்ன பகுதி இருக்கு. அப்ப அந்த லேடியும் அந்த ரெட்ஸ்டோனை உடைச்சாச்சு. அதை உடைச்சதுக்கு அப்புறமும் அந்த சாபம் இன்னும் போகல அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவளை எப்படி காப்பாத்துறது, அவளை எப்படி பாக்குறது அப்படின்னு ஹீரோ கேட்க அவங்கிட்ட காதுல ஏதோ ரகசியமா சொல்றா. சொல்லி முடிச்சுட்டு இதை மட்டும் நீ பண்ணி முடிக்கல, யாரையுமே நீ காப்பாத்த முடியாது அப்படின்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்க போலீஸ்காரங்க ஹீரோவை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு அந்த லேடி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அந்த கல்லு ஒரு பீஸ் இவங்கள்ட்ட இருக்குல்ல, அந்த கல்லுக்கு பிளட்டை கொடுத்து உயிர் கொடுத்தா அந்த டைம் லிப் மறுபடியும் உருவாகும். அன்னைக்கு நைட்டு அவங்களோட பாடி சர்ச் மறுபடியும் பண்ண முடியும். அந்த கேமை முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கேமை முடிங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. அதை ஹீரோவும் நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் ரிக்கியவையும் மிஸ்ஸாவையும் காட்டுறாங்க. அவங்க பகல்ல அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வராங்க. ரிக்கியும் அங்க இருக்கிற ஒரு இடத்துல கிறுக்கி கிட்ட மிஸ்ஸா கிட்ட, இன்னைக்கு நைட்டு மட்டும் அந்த கேமை நம்ம முடிக்கல, இறந்தவங்களை நம்மளால திருப்பி கொண்டு வரவே முடியாது, இன்னைக்கு நைட்டு அந்த கேமை நம்ம எப்படியாவது முடிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு கிறுக்கிக்கிட்டு இருக்க. என்னத்தை கிறுக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மிஸ்ஸாவும் ரிக்கி கிட்ட கேட்க, டக்கிரோ ஒரு பெண்ணு மூலமா அவரோட ஞாபகத்தை எல்லாத்தையுமே வர வச்சுக்கிட்டாரு, நாமளும் இது மூலமா நாம கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே ஞாபகத்துக்கு வர வச்சுக்கலாம் அப்படி சொல்ல
ஆமா ஆமா உன்னோட லவர் மிராய் கூட இருக்கிற ஒரு ஞாபகத்தை எப்படி நீ மறக்க நினைப்ப அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது மட்டும் கிடையாது, கேம்ல இருக்கிற எல்லா ஞாபகம் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிறுக்கிக்கிட்டு இருக்க, நானும் அவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாவும் கூட சேர்ந்து கிறுக்கிக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்துல இருந்தே மிசாவுக்கு ரிக்கி மேல ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே சீனும் கட்டாக அடுத்த சீன்ல அந்த லேடியோட வாய்ஸ் ஓவர்ல என்னைய மாதிரி நிறைய பேர் அந்த ஸ்டோனை உடைச்சு அந்த சாபத்தை போக்க நினைச்சாங்க, ஆனா யாராலுமே முடியல. நிறைய பேரு அந்த சாபத்துக்கு பயந்து அதை உடைக்காம விட்டுட்டாங்க, ஆனா அவ மட்டும்தான் அந்த சாபத்துக்கு பயப்படாம அதை உடைச்சு எரிஞ்சா. இன்னைக்கு நைட்டு மட்டும் அந்த கேம்ல அவளோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அந்த கேமை முடிச்சா அந்த சாபம் அவளை விழுங்குறதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்திடலாம் அப்படின்னு அந்த லேடியோட வாய்ஸ் ஓவர்ல போய்கிட்டு இருக்க. அப்படியே ஹீரோனை காட்டிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அந்த லேடி சொன்ன மாதிரியே அந்த கல்லுக்கு தன்னோட ரத்தத்தை விடுறான். அந்த கல்லுமே க்ளோவாக ஆரம்பிக்குது. உன்னை எப்படியாவது காப்பாத்தி ஆவேன் அசுகா அப்படின்னு ஹீரோவும் ப்ராமிஸ் பண்றான். அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த பேய் வருதா இல்லையா அப்படின்னு பாத்துக்கிட்டு அந்த ரோலர் கோஸ்டரை கீழே கொண்டு வராங்க. கீழே வந்த உடனே ரிக்கியும் மிசாவும் அந்த பாடி பார்ட்ஸை கேடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பேய் எதுவும் வருதா அப்படின்னு சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப கீழே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய் மேல இருந்து டக்குன்னு பொத்துக்கிட்டு கீழே விழுகுது. உடனே மிசாவை அட்டாக் பண்ண பார்க்க மிசா ஒரே ஏத்த தள்ளி விடுறா. அதுக்கப்புறம் ரிக்கி வேகமா வந்து அந்த பேயை பிடிக்க மிசாவை அந்த பாடி பார்ட்ஸை தேட சொல்லிட்டு ஹீரோவும் ரிக்கியும் அந்த பேயை பிடிச்சுக்கிறாங்க. அந்த பேய் ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு ரிக்கிய ஒரே குத்து. ரிக்கியும் சாக போற நிலைமையில அந்த பேயை விடாம நல்லா புடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பவர்க்குள்ள போய் விழுந்துடுறான். அதனால பவர் ஷார்டேஜ் ஏற்பட்டு அந்த ரோலர் கோஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவும் மிஸ்ஸாவும் வேக வேகமா அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஷார்டேஜ் ஏற்பட அந்த ரோலர் கோஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. இவங்களும் தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரோலர் கோஸ்டர் நகர்ந்து ரைட் போக ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த வேகத்திலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வழியா அந்த காலையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பேய் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்துருது. ஹீரோவுக்கு அந்த பேய்க்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில மிஸ்ஸாவை அந்த பேய் பயங்கரமா காயப்படுத்த அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பேய அப்படியே ஒரு இரும்பு கம்பியில தள்ளி விட அதுவும் அடிச்சுட்டு போயிடுது. அதுக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. ரோலர் கோஸ்டர் வந்து நின்றதுக்கு அப்புறம் மிஸ்ஸாவும் எப்படியாவது அந்த பாடி பார்ட்ஸ் அங்க வச்சு கேமை எப்படியாவது முடிங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட மிஸ்ஸாவும் சொல்ல அந்த பாடி பார்ட்ஸ் அவள்கிட்ட இருந்து வாங்கின உடனே அவளும் இறந்து போயிடுறா. இப்ப ஹீரோ மட்டும்தான் உயிரோட இருக்கான். அதனால நாம தான் அந்த கேமை முடிச்சாங்க அப்படின்னு அந்த கால் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது பாதி உடம்பு உடஞ்ச நிலைமையில அந்த பேய் அவளுக்கு முன்னாடி நிக்குது. அந்த பேய் ஹீரோவையும் கழுத்து நெரிச்சு கொல்ல போற அந்த நேரத்துல ஹீரோவுக்கு அவனோட சின்ன வயசுல அவனும் அசுகாவும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க வந்திருப்பாங்கல்ல அந்த ஞாபகத்தை ஞாபகப்படுத்தி பாக்குறான். அசுகா அதாவது சின்ன வயசு ஹீரோயின் குட்டியா இருக்கிறதுனால ரைடுக்குள்ள அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. உனக்கு ரைடு தானே ஆடணும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாக்ஸ்குள்ள உட்கார வச்சு ரைட் போற மாதிரி கமெண்ட்ரி கொடுத்து அதை ஆட்டி அவளை சந்தோஷப்படுத்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோன்னு நினைச்சு பார்த்துட்டு உன்னால முடியும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஹீரோவும் நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல இருந்தே ஹீரோனோ ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. 2 பேருக்குமே அந்த கேமுக்கு அப்புறம் லவ் அதிகமா இருக்கும். அதனாலதான் ஹீரோ ஹீரோனை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப அந்த பேய் ஹீரோவையும் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கு. ஆனா இப்ப ஹீரோ ஒரு முடிவு எடுத்து எப்படி இந்த பேயை தள்ளி விட்டுட்டு அதை நசுக்க பாக்குறான். ஆனா திரும்ப திரும்ப அந்த பேய் வரவும் பக்கத்துல பெட்ரோல் ஒழுகி இருக்கிறத பார்த்துட்டு அந்த பேயோட முஞ்சில துணியை சுத்தி அது மேல விழ வச்சு நெருப்ப வச்சிடறான். பக்கத்திலேயே குப்பையை நசுக்கிற அந்த வண்டி இருக்கும். அந்த வண்டிக்குள்ள அந்த பேயை தள்ளி விட்டு அந்த பேயை நசுக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஒரு பீஸை எடுத்துட்டு வந்து அந்த பாடியோட வைக்க கேம் முடியுது. கைஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதே இடத்துல உட்காந்து கண்ணை மூட அப்படியே கட் பண்ணி அடுத்து நான் காட்டுறாங்க. இந்த கேம் முடிஞ்சதுனால அந்த கேம்ல விளையாண்ட எல்லாரோட ஞாபகம் அழிஞ்சிருக்கும்ல ஹீரோவை தவிர. இப்ப காட்டுறது அடுத்த நாள். இப்ப எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு நேத்து போனாங்கல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்திருக்காங்க. ஆனா ரிக்கியும் யாமா மட்டும் வரல. இன்னைக்கு இவங்க லேட்டா தான் வராங்களா அப்படின்னு சார் கேட்க அதுக்கு அங்கிருந்த ஒருத்தன் நேத்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனோம்ல சார், அங்க எதையோ மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்னு அவங்க 2 பேரும் எடுக்க போயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்க ரிக்கியும் யாமாவும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்காங்க. அப்ப யாமாவும் டேய் என்னத்தடா மறந்து வச்சுட்டு வந்த, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க நான் என்ன மறந்து வச்சுட்டு வந்தேன்னு தெரியலடா, ஆனா ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு யாமா கிட்ட சொல்லிட்டு டேய் நான் என்னத்தடா மறந்துருப்பேன் அப்படின்னு அவங்கிட்டே கேட்கறான். அப்பதான் நான் ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ரிக்கிய சொல்ல அதே மாதிரி யாமாவும் ஆமாண்டா நான் ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இவன் அரிசா கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ணிருப்பான்ல அதுதான் அவனுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி தெரியுது, டேய் இங்கடா பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு மிஸ்ஸாவும் அங்க நிக்கிறா. அப்படியே கட் பண்ணி
போன பாட்டுல ஹீரோன் எப்பவுமே தனியா ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல போய் உட்காந்துருப்பாள்ல, அந்த சர்ச்சை காட்டுறாங்க. ஹீரோனை காப்பாத்திட்டுமா இல்லையா அப்படின்னு ஹீரோவுக்கு சுத்தமா தெரியல. அந்த சர்ச்சுக்கு வந்து அந்த ஹேர்பினை பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரிக்கி, அரிசா, மிசா, யாமா இவங்க யாருமே ஸ்கூலுக்கு போல அவங்க ஏதோ ஒண்ணு மறந்துட்டு அப்படி சொல்லிட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து இப்ப ரைட்ல போய்கிட்டு இருக்காங்க. வத்தாருமே அவங்க கூட தான் இருக்கான். மிசாவுக்கு ரைட் போக பயமா இருக்கவும் என்னால வர முடியாது அப்படி சொல்ல ரிக்கியும் அவளை சமாதானப்படுத்தி வர வைக்கிறான். மிசாவும் ரைடு ஆரம்பிக்கும் போது பயத்துல ரிக்கியோட கையை பிடிக்க அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அப்படியே ரிக்கி மிசா ஒரு இடத்துல கிறுக்கிருப்பாங்கல்ல, அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க 5 பேரோட பேர் தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்தா ரிக்கிக்கும் மிசாவுக்கும் கண்டிப்பா ஞாபகம் வந்துரும். அப்படி கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ சர்ச்சில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க கதவை திறக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோன் எப்படியோ உயிரோடு வந்துட்டா. 2 பேரும் வேகமா போய் கட்டி பிடிக்கிறாங்க. 2 பேரும் எப்படியோ ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ரிக்கியும் யாமாவும் இன்டர்நெட்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பாடி சர்ச் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேமை பத்தி தெரியும்ல, அதை ஏற்கனவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த கேம் அவங்க ஏற்கனவே விளையாண்டுருக்காங்க அப்படின்னு கூட தெரியாம அதை இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த கேம்ல இறந்து போனவங்க ரெட் பர்சனா திரும்பி அந்த பேயா வருவாங்க அப்படின்னும், அந்த கேம்ல கொல்லப்பட்டவங்க ரியல் உலகத்திலும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னும் அந்த ஆர்டிக்கல போட்டிருக்க. என்னடா சொல்ற, இதுல உண்மை அப்படின்னு யாமாவும் கேட்க, ரியல் உலகத்துல டைம் லூப் அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லடா அப்படின்னு ரிக்கியும் சொல்றான். அந்த கேம்ல இறந்தா மொத்தமா முடிஞ்சிரும்ல அப்படின்னு அந்த கேம்ல ஏற்கனவே அவங்க விளையாண்டு செத்து பிழைச்சிருக்காங்க அப்படின்னு கூட தெரியாம அதை பத்தி மறுபடியும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. கடைசியா இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. அதாவது ஒரு பொண்ணு உடம்புல ரத்தத்தோட நடந்து போற மாதிரியும் ஒரு இடத்துல நிறைய பேர் அடிபட்டு பயங்கரமா இன்ஜூர் ஆயிருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிடைக்க அந்த தகவல் கேட்டு 2 போலீஸ்காரங்க அதை செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு போய் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. நிறைய பாடிஸ் கை துண்டமா கால் துண்டமா கிடக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் சுத்தி முத்தி அந்த போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த பேய் நிக்குது. அந்த பேயை பார்த்தோன்னே அவங்களும் பயப்பட அந்த பேய் அவங்கள கொடூரமா கொல்ற மாதிரி காட்டி இன்னும் அந்த பாடி சர்ச் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேமும் அந்த சாபமும் முடியல அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.